சொல்லுங்க திவ்யா. சரி, இதெல்லாம் கோர்த்து விடுவாங்க. நான் விரதம் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. என்னவா வேணாலும் போட்டோம், அதை நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். நீங்களும் சொல்ல வேண்டாம். நீங்க என்கிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா விஜே பார்வதி, வியானா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அரோரா, இதை தாண்டி திவாகர், இவங்க 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது திவ்யா கணேஷ் அந்த இடத்துக்கு வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வெளியாச்சு, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஜே பார்வதி புதுசா வந்திருக்க 4 வைல்டு கார்டு என்ட்ரிஸையும் வெளின்னு வெளுத்து விட்டுருப்பாங்க. அதுல திவ்யா கணேஷை கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் இப்பதாங்க நமக்கு புரியுது. ஏன்னா திவ்யா கணேஷ் பண்ற வேலை அப்படி இருக்கு. திவ்யா கணேஷ் இருக்காங்கல்ல, பார்வதி மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க, என்ன பார்வதி விரதம் இருக்கியான்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எதுக்கு விரதம் இருக்க போறேன்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க. இல்ல நேற்று நைட்டு நடந்ததில்ல, அதுக்காகலாம் நினைச்சு ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருக்க போலன்னு நினைச்சேன்னு கொஞ்சம் நக்கலா சொல்றாங்க. அதாவது வந்து விஜே பார்வதிக்கு நேற்று ஒரு இஷ்யூ வந்ததுல, கமருதீன் கூட ஒரு இஷ்யூ வந்தது. அதே மாதிரி வெளியே இருந்து பார்த்துட்டு வந்த உங்க, அதாவது இந்த வைல்டு கார்டு என்ட்ரிஸா வந்தவங்க வெளியே இப்படிலாம் போச்சு அப்படிலாம் போச்சுன்னு என்னென்னமோ சொல்றாங்கல்ல, அதுக்கு பார்வதி இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்கன்னு மீன் பண்றதுக்காக திவ்யா கணேஷ் இப்படி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, சாப்பிட வான்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பார்வதியில நேரடியாக கூப்பிட்டு, அதாவது திவ்யா கணேஷ் இங்கே வாங்கல, வெளியே என்ன வேணா போகட்டும், அதாவது நான் வெளியே இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் எதுனாலும் போகட்டும், அதை வெளியே வந்து எப்படி ஃபேஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி என்ன நடந்தாலும் சரி, என் ஃபேமிலிக்கு நான் எப்படிப்பட்டவ, நான் எப்படி நடந்துப்பேன், என் பொண்ணை பற்றி என்னோட அம்மாவுக்கு தெரியும், நான் எதனாலும் சமாளிச்சுப்பேன், அதுக்காக நான் சாப்பிடாம இருந்துட்டேன், அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணேன், அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே இல்லை, இவங்க நக்கல் பண்ணுறதுக்காக தான் சொன்னாங்க. திவ்யா கணேஷ் நக்கல் பண்ணுறதுக்காக தான் சொன்னாங்க. ஆனால் பார்வதி இப்படி சொன்னோன்னா திவ்யா கணேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்ல பார்வதி, நானும் அதுதான் சொல்றேன், நீ அதையே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணாத, நீ எதுக்காக அதையே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க, சாப்பிடாம இருக்கல, அதுக்காக தான் சொன்னேன்ட்டு. நான் சாப்பிடாம இருக்கலாம் இல்ல, நான் இப்ப இது பண்ணிட்டு இருக்கேன், வேலை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போறேன். அதே மாதிரி நைட்டு நடந்த விஷயம் என்ன உள்ள வந்து உடஞ்சு போக வச்சிருக்கானா, ஆமா கொஞ்சம் நான் அதை பத்தி ப்ராசஸ் பண்ணுவேன், யோசிப்பேன். இது ரிலேட்டடா தான் வெளியே எப்படி போகுதுன்னு உங்ககிட்டயும் கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கவும் செய்யறேன். மற்றபடி வந்து இதுக்காக நான் விரதம் இருக்கேன், இது தப்பா போயிடுச்சு, நான் உடஞ்சு போயிட்டேன் அப்படிலாம் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா திவ்யா கணேஷ் இவங்க வீக் ஆயிட்டாங்க, வெளியே இருக்கிறதுலாம் தெரிஞ்சோன்னா இவங்க ஒரு மாதிரி உடஞ்சு போய் உட்காந்துட்டாங்கன்றதை திரும்ப திரும்ப ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது ஏன் சாப்பிட வராம இருக்கீங்க, என்ன நேற்று நைட்டு நடந்தது நினைச்சு வருத்தப்படுறீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் நக்கலா திரும்ப திரும்ப சொன்னாங்க. அதனால தான் பார்வதி பிடிச்சி நேரடியாவே கேட்டுட்டாங்க. இதுல பார்வதிக்கு ஒரு கோபமும் வந்துருச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு ஈவினிங் தான் அது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு ப்ரோமோல காமிச்சாங்கல்ல, இன்னைக்கு ஈவினிங் நடக்கும், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு மதியான டைம்ல நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அது நாமினேஷனுக்காக சொல்ல சொன்ன மாதிரி இல்லைங்க. ஏன்னா நாமினேஷனுக்காக சொல்ல சொன்னா 2 பேரோட பேரை தானே சொல்லியிருக்கணும். எதுக்காக 4 பேரோட பேரையும் சொல்றாங்க? அமித்தோட பேரை கூட சொன்ன மாதிரி இல்லை. ஆனா சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பிரஜின், திவ்யா கணேஷை பத்தி சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை நாமினேஷனுக்காக விஜய் பார்வதி சொன்னாங்களா, அப்படி இல்லைன்னா புதுசா வந்திருக்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்கன்னு பிக் பாஸா கேட்டாரான்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும், நாமினேஷனாக தான் இருக்கும். பிரஜினை திவ்யா கணேஷை நாமினேட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா கணேஷ் வந்ததுலேருந்து ஏட விடமா லூஸ் டாக் நிறைய வருதாங்க. சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேனே, விஜே பார்வதி கிட்ட இன்னைக்கு காலையில் வெளியே வச்சு பேசிட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ். அப்போ திவ்யா கணேஷ் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அது உள்ள இருக்கவங்களை எவ்வளோ குத்துற வார்த்தைன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக போக போகிறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், இந்த சீசனில் போய் போக போறியா, இந்த சீசனில் போய் போக போறியா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சீசனை எல்லாருமே ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க, இதில் போய் நீ போக போறியான்னு என்னை பார்த்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் திவ்யா கணேஷ் சொல்கிறாங்க. அதாவது திவ்யா கணேஷ் இந்த சீசனில் எல்லாருமே கேவலம் மொக்கையாக இருக்காங்க, அதாவது எல்லாருமே ரொம்ப ஓவர் அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்ற லெவலுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. எனக்கு இதை பார்க்கும் போது வடிவேல் காமெடி வரும் பார்த்தீங்களா, வடிவேல் பார்த்திபன் நடித்த படத்தில். அதாவது வடிவேல் என்ன சொல்லுவார்னா, நான் இருந்த ரேஞ்சுக்கு துபாயில் அப்படி இப்படின்னு, இதெல்லாம் ஊராடான்ற மாதிரி கேட்டு வருவாரு. அதுக்கு அவன் ஒன்று சொல்லுவான், அப்புறம் என்ன மைத்துக்கு இங்கே வந்தீங்க. அதாவது திவ்யா கணேஷுக்கு வந்து இது கேவலமான இடம், மோசமான இடம், யாருமே சரியில்லை, யாருக்குமே டிக்னிட்டி இல்லை, யாருக்குமே எதுவுமே இல்லைன்றாங்களே, இவங்களோட டிக்னிட்டிலாம் இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். ஒருத்தர் உங்களை திட்டும் போது நீங்கள் பதிலுக்கு எப்படி இயேசுநாதர் மாதிரி அமைதியாக இருக்கீங்களா, இல்லை பதிலுக்கு நீங்கள் திட்டுறீங்களான்றது இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். திவ்யா கணேஷ் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அதாவது மக்கள் விஜய் சேதுபதிலாம் ஒரு டெம்ப்ளேட்டை செட் பண்ணுறதை இவங்க நல்லா பிடிச்சிக்கிறாங்க. உண்மை என்ன தெரியுமா, இந்த சீசன் வந்து ரொம்ப கேவலமான சீசன்லாம் சொல்ல முடியாது. ஏன் 7வது சீசனில் நீங்கள் இந்த கேவலத்தெல்லாம் பார்க்கலையா? எங்க 7வது சீசன் நாரிச்சு, எங்க உள்ள அர்ச்சனாவை எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்றேன்னு அவ்வளோ நாரிச்சு. ஏன் அந்த நிக்சனு ஐஸ்வர்யாவா அந்த பொண்ணு பேரு கண்ணாடியில் வச்சு கிஸ்லாம் பண்ணிக்கிட்டாங்க, அதை விட ரொம்ப அசிங்கமாக நடந்துருச்சா? அந்த அளவுக்கு நடந்திருக்கு, அவ்வளோதான்.
என்னமோ இந்த சீசன் வந்து ஐயோ இந்த சீசனை பார்க்கவே முடியலங்க. என்னன்னா ரிவ்யூ பண்ற எல்லாருமே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ரிவ்யூவர்ஸ் சொல்லும் போது அதுதான் உண்மையிலேயே நடக்குதுன்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. மற்றபடி அவ்வளோ அதாவது மோசம் தாங்க, மோசம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த காஜி கண்டென்ட்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆனால் இதே காஜி கண்டென்ட் 2வது சீசன் மகத் வந்த சீசன்லேயே நடந்துருச்சு. சரி அதெல்லாம் விடுங்க, 7வது சீசன்ல நிறைய நடக்கலையா? 7வது சீசன்ல எவ்வளோ பிரச்சனை வந்தது. ரெட் கார்டு வாங்கி பிரதீப்பை வந்து அனுப்பி விட்டாங்க, அது நடந்தது. இதை தாண்டி நிக்சன் என்ன லீலெல்லாம் பண்ணா, அந்த கண்ணடியில் கிஸ் பண்ணது, இவ்வளோ நடந்தது. என்னமோ இதுதான் ஒஸ்ட்னு சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல. இதுவும் ஒஸ்ட் தான், ஆனா இதுதான் ஒஸ்ட்னு என்னால ஏத்துக்க முடியல. உங்களோட கருத்தை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல